MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. விஜய் வேங்கவேல் போறாருன்னு வைங்களேன், என்னென்னலாம் நம்ம நடக்கும் அதை இமேஜின் பண்ணுங்க. மீடியா தான் உள்ள அலோவ் பண்ண ரைட் இல்ல, அன்னைக்கு எப்படி அலோவ் பண்ணாம இருக்க முடியும்? போறது வரை நான் இங்க வந்து ரோட்ல உட்காருவேன்னு உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் அப்படி உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களோட உறுதியான யாருக்கு நீங்க வாக்களிப்பீங்க, யாரை முதல்வராகுவதற்கு நீங்க விரும்புறீங்க அப்படின்ற கேள்விகள்ல விஜய் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகல 40% ஜாயின் ஆகணுங்க சார், ஆயிடுவாங்கல்ல. இவரு தமிழக வெற்றி கழகம்னு வந்து பேர் வச்சிருக்கிறார். கரெக்டா? முதல் தேர்தலிலேயே தோல்வியை சந்திக்கணும்னு ஏதாவது இருக்கா? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டா தானே அதிமுக கூட்டணிக்குள்ள போக முடியும். அது விஜய் ஏத்துப்பாரா? இப்ப இபிஎஸ்க்கு என்னங்க ஆப்ஷன் இருக்கு? அவருக்கு வந்தே தீரணுமா இல்லையா? பாமக வந்தாலும் வரலாம். பட் இந்த 2 கட்சியுமே ஒரு வெற்றி கூட்டணியா வெற்றியா மாறாது. வேற வழியே இல்லை. he has to go with விஜய். விஜய்க்கு துணை முதல்வர் ஆஃபர் பண்ணி கண்டிப்பா. நீங்க சிஎம் ஆகிறீங்க, ரைட்டு, நான் உதவி செய்யறேன், அதுக்கு எனக்கு டெப்டி சிஎம் கொடுக்கல, என்ன தப்பு? விஜய் அந்த சிக்னலை கொடுக்குறாரா? விஜய் ஏன் தரமாட்டார்? அவர் தலைமையில தானே அமையணும். நம்மளுக்கு நிறைய உருட்டு வார்த்தைகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய முதல் எதிரி எது? ஊழல், குடும்ப ஆட்சி. அதை அப்புறம் கொடுத்தோம். அதை அப்புறம் பண்ணிட்டு நம்ம சரி பண்ணிப்போம். வாங்க, 40 to 50 சீட் விஜய்க்கு போயிடுச்சுன்னா 40-50 40 to 50 8% 10% நிரூபிச்சுட்டு விஜயகாந்துக்கு 40 தானே வந்துச்சு. ஆதவ் அர்ஜுனுடைய பங்கு தாவேக்கால அதுவாக தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சியில சேர்ந்துட்டு பதவி வாங்கிட்டு நேரா திருமாவை பார்த்தது இல்ல, திருமாவை பார்த்தது உடனே அலையன்ஸுக்காகன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டோர் ஓப்பன் ஆகுது, அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனால் திமுக ரசிக்காது இல்லை சார், ரசிக்காது தான். விசிகே வந்து கொத்தடிமையே திமுக அப்படிலாம் கிடையாதுல்ல. விஜயோட கிரே ஏரியான்னு சில கிரே ஏரியா இருக்கு. அதுல முக்கியமானது வந்து செய்தியாளர்களை அவர் எதிர்கொள்ளாம போகிற விதம். ஒரு மாநாடு போடுறீங்க சார், இங்கேருந்து ரேம்ப்ல வர்றீங்க, இந்த இடத்துல நடக்கிறீங்க, இந்த இடத்துல ஓடுறீங்க, இந்த இடத்துல துண்டை தூக்கி போடுறீங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட முடியும். ஆனா பிரஸ் மீட் அப்படி நீங்க முன்கூட்டியே சொல்லி வச்சு நடத்தவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் பிரஸ் மீட் பண்றாங்களா? அப்படி இல்லையேன்னு ஒரு அது வாதம் தவறு இல்ல. முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் இதுவரையும் பிரஸ்ஸை பார்த்துருக்கிறாருன்னா பார்த்ததே இல்லை. செக்ரட்டேரியட்ல பிரஸ் ரூம் இருக்குதா இல்லையாங்க? அறிவாலயத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான வெல் சொஃபிஸ்டிகேட்டட் ப்ரெஸ் ரூம் இருக்குதுங்க. அங்கே ஏதாவது ப்ரெஸ் மீட் நடந்துங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அதில் 50 கட்டு வருது, வார்த்தைக்கு ஒரு கட்டு, அப்புறம் எத்தனை டேக்கு, அது ஒன் வே கம்யூனிகேஷன் தானே. இதுவும் இது ஹியூமன் இன்டராக்ஷன் இருக்கணும்ல. விஜய் அதை வைக்கணும் டெஃபினட்டா. இல்லைனா இட் வில் ஹேவ் எ வெரி நெகட்டிவ் இம்பேக்ட். நீங்கள் 100 கோடி படம் நடிக்கிறத விட ஒரு ப்ரெஸ் மீட் வந்து உங்களை கொண்டு போய் பல இடங்களில் சேர்த்து. விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவாயிருச்சு. இந்த ஓராண்டு காலத்தில் அவருடைய அரசியல் பயணம் குறித்து உங்களுடைய பார்வை? அறிவிப்பு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்லோ மந்தமாக போயிட்டு இருந்தது தான் நான் பார்க்குறேன். பட் திருப்பு முனையாக அந்த மாநாடு, விக்கிரவாண்டி வீசாலை மாநாடு, அதுலேருந்து தான் அவர் வந்து ராக்கெட் வேகத்தில் அப்வர்டில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்தது பரந்தூர் விசிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியான இஷ்யூ பேஸில் அவருக்கான அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் கொடுத்த அந்த லெட்டர், கைப்பட எழுதிய லெட்டர், அந்த லெட்டரை விநியோகம் பண்ணதுக்காக அவங்க தாவைக்கா தொண்டர்கள் கைது. தொடர்ச்சியாக வந்து ஹீ இஸ் கோயிங் இன் அ ரைட் டைரக்ஷன். அண்ட் அவருடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவும் அதிவேகமாகவும் ப்ராடாகவும் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய இந்த 1 இயர் குறித்த அப்சர்வேஷன். ஆனால் சார், ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவர் வந்து வெளியில் வர மாட்டாரு, அவர் வந்து போக மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, பனையூர் தாண்டி வரணுன்ற அளவுக்குலாம் விவாதங்கள் பரந்தூர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க. சரி, பீங் அ ஸ்டார், நீங்கள் வந்து அந்த மாநாடே எடுத்து பாருங்க. மாநாடு சம கூட்டம், மோர் தென் 10 lakhs இருந்திருக்குன்றது தான் நான் அங்கே இருந்தேன். அதனால எனக்கு ஐ விட்னஸ் 10 லட்சத்துக்கு மேலே தான் இருந்திருக்கும். இப்போ பரந்தூர்னால அவர் எங்கே போனாலும் கூட்டம் பயங்கரமாக அள்ளிடுது. இப்போ அப்படி கூட்டத்தில் இருக்கும்போது அவருக்கான பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுக்கறதுல பிரச்சனைகள் வரும். ஸோ இது அவருக்கான சிக்கல். இந்த சிக்கலை வச்சு நம்ம அவர் வந்து அதை நியாயப்படுத்திட முடியும்னா நியாயப்படுத்த முடியாது. இப்போ ராகுல் காந்தியும் இது மாதிரியான இவரை விட இந்திய அளவில் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட முகம், அவருக்கும் பயங்கரமான கூட்டம் கூடும். பட் ஆனால் அவர் வந்து ஒரு இந்தியாவை முழுவதும் நடைபயணம் மேற்கொள்றாரு. அப்பப்போ
மக்களோடு மக்களாக நிற்கிறாரு. போலீஸ் தடையெல்லாம் மீறி மீறி ஜம்ப் பண்ணி பேரிகேட்லாம் ஏறி குதிச்செல்லாம் போற இதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ விஜய்க்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. அந்த ப்ராக்டிஸ் அவர் அதனால அவர் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஃபீல்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளின் பாதங்களை தொட்டு தான் அதை நான் வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். பரந்தூரிலிருந்து என்னுடைய கல அரசியல் தொடங்குறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீ ஹேஸ் எ பிளான். நம்ம வந்து ஒரு முன்னாடியே இது ஏன் பண்ணலன்னு கேட்குறோம். அதுக்காக அவர் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆல்ரெடி இதெல்லாம் திட்டமிட்டது தான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு. அடுத்தது மண்டலம் வாரியாக வந்து மாநாடுகள் நடத்துவார். இப்போ வேங்கைவேலுக்கு போகிறதா ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஹி வில் எக்ஸிக்யூட். வேங்கைவேல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதனாலே இந்த வழக்கு வந்து முடிஞ்சிருச்சு, இல்லை அதுதான் சரி அப்படின்றது சொல்ல முடியாது. இல்லை குடிக்கலைன்ட்டாங்க. அப்படி ஒரு அந்த மலம் கலந்த தண்ணியே குடிக்கல. ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்களோட வேர்ஷன் தானேங்க. அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்கு? நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கு இப்போதைக்கு. பட் அதுவே எண்டு கிடையாதுல்ல. ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்கல. ட்ரையல் நடக்கணும். இவங்க சைடு அந்த சாட்சியத்தை எல்லாம் விசாரிக்கணும். அந்த மக்கள் கேட்குறது நான் குடிக்கிற தண்ணியில் நானே போய் கலந்துப்பேனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்வியாக தான் படுது இல்லையா? நானும் என் குழந்தைகளும் என் உறவினர்களும் என் அண்டை வீட்டாரும் குடிக்கிற தண்ணியில் நானே எப்படி கலந்துப்பேன்? குடிக்கலைங்கிறாங்களா? அதனால அது அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றது நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு தானே தெரியும். போலீஸ் இல்லைன்னா அரசு சொல்வதாலேயே அது சரின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்துல இருந்து மாத்திட்டாங்க. அது எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்துல மாத்திருக்காங்க. ஏன்னா இது எஸ்சிக்கும் இன்னொரு எஸ்சிக்குமான வழக்கு இல்ல, சாரி நான் எஸ்சிக்குமான வழக்கு இல்ல, அவங்களுக்குள்ளேயே வழக்கு அப்படின்னு போலீஸோட ஆர்குமெண்ட்டை ஏத்துட்டு அவங்க பண்ணிருக்காங்க. பட் அது பொய்யாகலாம் இல்லையா? நம்ம கோகுல்ராஜ் கொலை வழக்குல எல்லாம் வந்து நடந்தது ஒண்ணு, போலீஸ் சொன்னது ஒண்ணு, வேர்ஷன் வந்தது, தீர்ப்பானது வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து இட்ஸ் அ நீதி என்பது ஒரு நெடும் பயணம். அந்த நெடும் பயணத்தில் போன பிறகு தான் அது கிடைக்கும். ஸோ விஜய் போகிறதால என்ன இம்பேக்ட் ஆகும்? இப்போ பரந்தூர் விஜய் போனதுக்கப்புறம் என்னாச்சு? அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சுல. இப்போ அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறும். மீடியாக்கள் வந்து பெரியாரையும் சீமானையும் உருட்ட முடியாதுல்ல. அன்னைக்கு மீடியா அதை உருட்டுமா? விஜய் பற்றி வேங்கவேல் பற்றி பேசுமா? விஜய் வேங்கவேல் போகிறாருன்னு வைக்கலாம். என்னென்னலாம் நம்ம நடக்கும் அதை இமேஜின் பண்ணுங்க. எல்லா சேனலும் இப்போ அது என்னது அண்மையில் அந்த சிலை ஓராண்டு நினைவு ஓராண்டு துவக்க நாள் இருக்குல்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு நிறைவு நாள், 2ஆம் ஆண்டு துவக்க நாள், அதுக்கே வந்து ஒரு சேனல்லே 3 யூனிட் 3 லைவ் பேக். என்னடா பண்ண போறாங்கன்னா, சரி திஸ் இஸ் த இம்பேக்ட் தட் ஹி இஸ் கிரியேட்டிங். அப்போ வேங்கவேல் போனார்னா எத்தனை ஓபி வேன் போகும், எத்தனை லைவ் பேக்ஸ் போகும், எத்தனை கேமராமேன் போவாங்க, எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லா வேற ஏதாவது செய்தி ஏதாவது சேனல்ல வருமா? மீடியா தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இல்ல அன்னைக்கு எப்படி அலோவ் பண்ணாம இருக்க முடியும்? அலோவ் பண்ணலன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும்ல. அவர் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் இல்ல போறது வரை நான் இங்க வந்து ரோட்ல உட்காருவேன்னு உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் அப்படி உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அனுமதிச்சிருவாங்க. அனுமதிச்சுட்டு எந்த அளவுக்கு அதை டைல்யூட் பண்ண முடியுமா பண்ணுவாங்க. பட் தேசிய ஊடகங்கள்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கும். ஐயோ இப்படி ஒன்று நடந்துருக்காடா இந்த ஊரில் அப்படின்னு வந்து இன்னும் தெரியாத இடங்களுக்கெல்லாம் அது தெரியும். பெரிய செய்தியாகும். அரசுக்கு அதுவே ஒரு அழுத்தமாகும். அப்போது அது வந்து ஒரு முக்கியமான அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லையா? இந்த ஒரு விஷயம் வேற வந்துச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கலான போது விஜய் போறதா இருந்தாரு, அதனாலதான் அவசர அவசரமா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலாக்கிட்டாங்க ஒரு விமர்சனம். அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையோட விமர்சனம் கூட ஒரு 2 நாள் முன்னாடி தான் குற்றப்பத்திரிகைக்கு இன்னும் அவகாசம் கேட்டாங்க. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடியே தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு? இல்ல சிபிஐக்கு கேட்டு டிரான்ஸ்பர் பண்ண கேட்டு ஒரு வழக்கறிஞர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் நீதிமன்றத்தை முறையிடுறாரு. இது பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அவங்க ஒன்றுமே பண்ணல, குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணல அப்படின்னா, இல்லை நாங்கள் தாக்கல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொடுங்க, அந்த குற்றப்பத்திரிக்கை என்னன்னு கொடுங்க, அஃபிடவிட்டாக கொடுங்கன்னும் போது அந்த அஃபிடவிட் குற்றப்பத்திரிக்கை அவங்க கோர்ட்டில் சரண்டர் பண்ணாங்க. அப்போ தான் ஏங்க இது வேணா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதே தாங்க திருப்பி போட்டுருக்காங்க, ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படி தான் அந்த குற்றப்பத்திரிக்கையை வந்து பேசு பொருளாகுது, வெளியில் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட். ஸோ அதற்கு விஜயால நடந்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 கோயின்சிடென்ஸ் ஆச்சு. அது வேணால் நம்ம கோயின்சைட் ஆனது அப்படி தான் ஆயிருக்குன்னு இதுக்காக பண்ணப்பட்டிருக்கு. பட் அவர் போனால் பெரிய இம்பேக்ட் அதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான்.
சார் விஜய் இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு போறாரு, 26 தான் அப்படின்ட்டு போறாரு. அது ஒரு பை எலெக்ஷன் எப்போதுமே வந்து 90% 99.9% ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா கவர்மெண்ட் மெஷினரியும் அவங்கள்ட்ட இருக்கும். ஈஸியாக போலீஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ எலெக்ஷன் இப்போ ஒரு பொது தேர்தல் வரும்போது ஸ்டேட் மெஷினரியெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். அது காபந்து அரசு தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அப்போ இங்கே ஆனால் பை எலெக்ஷனை பார்த்தா எல்லா கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ பெரும்பாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதில் போயிட்டு எதுக்கு நேரத்தையும் ஏன் ஏடிஎம்கே அதில் கண்டெஸ்ட் பண்ணல, பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணல. அப்போ அப்படி இருக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாமல் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஆனால் ஒரு தன்னுடைய பவர் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு அது மட்டுமே எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி தான் பவரை நிரூபிக்கணும்னு அவசியம். இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் ஒரு முறையான ஒரு 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 போல் கண்டக்ட் பண்ணாலே போதுங்க. அதுதான் நீங்கள் ஃபோனில் ஒரு ஒரு செய்தி அனுப்பி போல் கண்டக்ட் பண்ணாலே போதும். அது உங்களுக்கு வந்து தரவுகள் தானே தேவை. அந்த தரவுகள் ஓட்டு சீட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ அண்மையில் லோயலா கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியர் ஃபாதர் ராஜநாயகம் எடுத்த ஒரு சர்வே, ஈரோடு கிழக்கு தொகுதியில் எடுத்த ஒரு சர்வே. அதில் 2026 தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் யாருக்கு அதிக யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க, யாரை முதல்வராகுவதற்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற கேள்வியில் விஜய் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. அதிமுகவுக்கும் அவருக்கும் 1% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க அதிமுக 19ன்னு வைங்களேன், திமுக வந்து விஜய் வந்து அதிமுக 19.4, தமிழக வெற்றி கழகம் வந்து 18.7. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுல எடப்பாடி வந்து 20.2, விஜய் வந்து 19.6. ஸோ இது வந்து ஈரோடு கிழக்குடைய மக்கள் கருத்து. ஈரோடு கிழக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மைண்ட் செட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த பர்சன்டேஜ் 1 or 2 or ப்ளஸ் மைனஸ் இருக்குமே ஒழிஞ்சு தேர்தலில் போட்டியிடாமலே நேராக இப்போ 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதுவும் 2வது இடத்தோட டைட். 2வது இடத்துக்கும் 3வது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவங்க 2 பேர் ஜாயின் ஆகல 40% ஜாயின் ஆகணுங்க சார். ஆயிடுவாங்கல்ல. இவர் தமிழக வெற்றி கழகம்னு வந்து பேர் வச்சிருக்கிறார். கரெக்டா? முதல் தேர்தலிலேயே தோல்வியை சந்திக்கணும்னு ஏதாவது இருக்குதா? ரைட் சார். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டா தானே அதிமுக கூட்டணிக்குள்ள போக முடியும். அது விஜய் ஏத்துப்பாரா? எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சிக்காரங்க விஜய் முதல்வர் வேட்பாளர்னா தான் ஒத்துப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் துணை முதல்வரா விஜய்க்கு கன்சிடர் பண்ணக்கூடாது? இப்ப இபிஎஸ்க்கு என்னங்க ஆப்ஷன் இருக்கு? அவருக்கு வந்தே தீரணுமா இல்லையா? எந்த கட்சியா இருந்தாலும் வந்தே தீரணும். இல்ல இன்னைவர் வந்து இன்னொரு 5 ஆண்டுகள் விட்டாருன்னா அவர் வந்து பெரிஷாயிருவார்ல. ஏடிஎம்கேவே கஷ்டம்ன்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது he has no other option. எந்த வழியுமே இல்லை. அப்போ எங்கேயாவது ஒன்று திமுக கூட்டணியை உடைக்கணும். உடைச்சு அங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகளை தம் பக்கம் இழுக்கணும், கம்யூனிஸ்டுகளை தம் பக்கம் இழுக்கணும், காங்கிரஸை தம் பக்கம் இழுக்கணும். அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இன்னைக்கு இருக்கிற அவருடைய ஆப்ஷன் என்னது? அவருக்கு இப்போதைக்கு அவருடைய அலையன்ஸில் இருக்கிறது தேமுதிக இருக்குது. பாமக வந்தாலும் வரலாம். பட் இந்த 2 கட்சியுமே ஒரு வெற்றி வெற்றியா மாறாது. தேர்தல் வெற்றியா அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வேற வழியே இல்லை. he has to go with விஜய். விஜய்க்கு துணை முதல்வர் ஆஃபர் பண்ணி கண்டிப்பா விஜய் வந்து எந்த ஸ்டாண்ட்ல அந்த நேற்று வெளியிட்ட அந்த ஓராண்டு நிறைவு அறிக்கையில கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அப்படி ஒரு அரசை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதோட ரொம்ப நியாயமான, நீங்க சிஎம் ஆகுறீங்க ரைட்டு, நான் உதவி செய்யறேன், அதுக்கு எனக்கு டெப்டி சிஎம் கொடுக்கல, என்ன தப்பு இல்ல சார். ஆனா என்ன தப்பு இருக்குன்ற அப்படி இல்ல, அதை நான் கொடுக்கல அப்படின்னா நீங்களும் போட்டி நானும் போட்டி. புரியுதுங்களா? வந்த 2 கண்ணு ஒரு 2 போனா 2 போகும். எதுக்கு உங்களுக்கு 2 பேரும் இணைந்து அழகா ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏன் பயன்படுத்த மாட்டாங்க? எடப்பாடி கன்சிடர் பண்ணுவாரு. கண்டிப்பா வேற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். வேற வழி எங்க இருக்கு? விஜய் அந்த சிக்னலை கொடுக்குறாரா? விஜய் ஏன் தரமாட்டார்? ஏன் அவருக்கு என்னங்க, உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் பகிர்வுடன் ஒரு ஆட்சி அமைக்கணும், அமைச்சு காட்டிட்டேன். அவர் தலைமையில தானே அமையணும். எந்த கட்சி அப்படிதான். அடுத்த 5 வருஷத்துக்கு அதை பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய உருட்டு வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த உருட்டு ஒன்று தூக்கி போட வேண்டியதான். நம்மளுடைய முதல் எதிரி எது? ஊழல், குடும்ப ஆட்சி. அதை அப்புறப்படுத்துவோம்.
அதை அப்புறம் பண்ணிட்டு நம்ம சரி பண்ணிப்போம் வாங்க. கன்வின்சிங்கான ஆர்குமெண்ட் வச்சா மக்கள் அதை வந்து ஏற்றுப்பாங்க. இல்லை சார், விஜய் கட்சிக்காரங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமைப்போம். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம இப்படி தான் போய் ஆகணும். எதிரியை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சியும் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப முக்கியம். இதுதான் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த தேர்தலில் நம்ம தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல. ஏன் அது முடியாது? அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, யாருக்கும் லாயல் கிடையாது. எல்லாருமே டெஸ்பரேட், எல்லாருக்குமே அந்த பவர் வேணும். அந்த பவரை அனுபவித்தவங்க அந்த பவர் இல்லாமல் இருக்கிறது அவங்களால முடியாது. அப்போ அதுவும் ஏடிஎம்கே எதிர்காலமே வந்து இந்த தேர்தலை விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரே கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அப்படி ஒரு ஆப்ஷனை 2 பேரும் ஏற்றுப்பாங்க அப்படின்றது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு. ஆமாம், இப்போ எப்போதுமே சினிமாக்காரங்களுக்கு ஒரு ஊரில் படம் நல்லா ஓடிச்சுன்னு வைங்களா, அந்த கதையை எடுத்துருவோம் நம்ம பண்ணுவோன்றது தானே சார். சரியா இல்லைங்களா? இல்ல, பல படங்கள் அப்படி வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. கில்லி முதற்கொண்டு அந்த ஃபார்முலா, ஹிட் ஃபார்முலா, அதை இங்க எதுக்கு அப்படின்றது என்ன? இப்போ கில்லி, போக்ரி நிறைய படம் பெரிய வெற்றி படங்கள். அதே மாதிரி இப்போ ஆந்திரால இருந்து ஐடியா ஸ்ட்ராட்டஜி சரி, அது அவங்களுக்கு வந்து அதாவது பழகி போன ஒண்ணு வெற்றிகரமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வேற இருக்கு. இதே சேம் தானே அது. அங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், ஒரு நடிகர், ரைட்? அவங்க வந்து தேர்தலுக்கு முன்பு அந்த அக்ரிமெண்ட் வராங்க, தேர்தலுக்கு பின்பு அக்ரிமெண்ட் வராங்க, அது இல்லை இம்மெட்டீரியல். பட் அப்படியே தனித்தனி நின்னா யாருக்கு அது பாசிபிளா போய் நிற்கும்னா டிஎம்கேக்கு தான் அது பாசிபிள். ஏன்னா 18-19 இவங்க இருக்கும்போது அவங்க 30-35 இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ டெஃபினட்டா அவங்களுக்கு தான். இப்போ தனித்தனியா இவங்க இப்போ 4 முனை போட்டி இங்கே நடக்குதுன்னு வைங்களேன். அதில் அந்த 4 முனை போட்டி யாருக்கு ரொம்ப சாதகமாக அமையும்னா திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். இது நமக்கே தெரியும் போது அவங்களுக்குலாம் தெரியும்ல. அதானே அவங்களுடைய முன்னேற தொழிலே அதை தானே இருக்கு. அப்போ அவங்களுக்கு அது நல்லா தெரியும்ல. அப்போ தே வில் நோ ஓகே, இப்போ இந்த காம்பினேஷன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்றது 2 பேரும் மியூச்சுவலாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே அப்படி தான் போய் சேருவாங்க. இதுக்கிடையில் இந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், கடைசி ஒரு 10 நாளில், கடைசி ஒரு 3 நாளில் ஏதாவது பெரிய மாற்றங்கள் நடந்ததுன்னா நிலைமை மாறலாம். அது இல்லாத இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சச் ஈவெண்ட், இதே நிலை நீடித்தால் இது இவங்க 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சார், இப்போ கூட யார் வருவாங்கன்னு இருக்குல்ல, ஏற்கனவே பிஜேபி வரும், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரலாம் அப்படின்னு. அது எதுக்கு? இபிஎஸ் வந்து கூட்டணி அப்படின்றது வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்குதான், அதான கூட்டணி வைக்கிறாங்க. அப்படிதான் இருக்க முடியும். ஆமா, பிஜேபியோட வச்சா வாக்குகளின் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். இங்க ஒரு 40-45 லட்சம் ஓட்டு இருக்குங்க. அது வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள். அது எல்லாம் வந்து பிஜேபி அலையன்ஸ், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தா அது போட்டுன்னு போயிடும். அதை எதுக்கு விரும்புவாங்க? அது இல்லாம இருந்தா அட்லீஸ்ட் அதுல பாதி வந்தா கூட இவங்களுக்கு லாபம் தான். பிஜேபி அலையன்ஸ்னால வர்ற வாக்குகளை விட பிஜேபி இல்லாமல் இருக்கும்போது வாக்குகள் வந்து அதிகம். இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாஜக இப்போ 2026 கூட பாஜகவுக்கு 3.5% வாக்குகள் தான் இந்த சர்வே சொல்லுது. 24 தேர்தலில் 18% அடிச்சாங்களா? அது வந்து வேரியஸ் கூட்டணி இல்லைங்க. தனியும் 10-11% இல்லை, இது தனியா 10-10% இந்த வாக்குகள்லாம் போகும்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சி. டிடிவி தினகரன், தமாகாவுக்கு பெருசாலாம், பட் இட் வில் கான்ட்ரிபியூட். இப்போ இதெல்லாம் தூக்கிட்டோம்னா, ரெண்டாவது பார்லிமெண்ட் என்னும்போது மக்கள் வேற மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் போது அவங்க வேற மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பிஜேபி அஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை மட்டும் நம்பி இப்போ பிஜேபி இல்லாமல் டிடிவியோ இல்லை தமிழ் மாநில காங்கிரஸோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அதெல்லாம் இவங்களுக்கு பலம் சேர்க்கும். ஆனால் இங்கே வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு இடம் இருக்காது. ஒரு 40-50 சீட்டு விஜய்க்கு போயிடுச்சுன்னா மீதி உள்ளதில் ஒரு 10 சீட்டு அது மாதிரி தேமுதிகக்கு, அவ்வளோதான் இருக்கும். 10-50 விஜய், 40-50. ஆனால் சார் 8% 10% நிரூபிச்சுட்டு விஜயகாந்துக்கு 40 தானே வந்துச்சு. நீங்கள் இப்போவே அவர் நிரூபிக்கிறதுன்றது எதுக்குங்க? நீங்கள் ஓல்ட் ஸ்கூல்லே இருக்கீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்னத்தை மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சிகள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்கு போய் வரையணும், கோலம் போடணும்,
எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும். இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொப்பி சின்னம் தான் அவருக்கு இருந்தது. தொப்பியில தான் அவர் வந்து கேம்பெயின் பண்ணார். தொப்பி சின்னம் போயிடுச்சு, குக்கர் சின்னம் வந்துச்சு. டிடிவி தினகரனே சொல்றாரு, நான் சின்னம் ஒதுக்கிட்டு தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே குக்கரை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறாங்க எல்லாருமேன்ட்டு. அதே மாதிரி மைக் சின்னம் வந்துச்சு நாம் தமிழர். அது என்ன பாப்புலர் ஆகுறது பெரிய விஷயமா? அப்ப எதுக்குன்னா இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் யுகத்துல இன்னைக்கு எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் இருக்குதுங்க. எல்லார்கிட்டையும் வந்து தே ஹேவ் ஆக்சஸ் டு சோஷியல் மீடியா ஸ்மார்ட் போனு. அப்படி இருக்கும்போது ஒரு கருத்து ஒரு புள்ளி விவரத்தையோ இல்லை ஒரு கருத்து கணிப்பையோ முறையாக செய்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஓட்டு மிஷின் தான் போய் அமுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்பே நிறைய சயின்டிஃபிக் மெத்தடில் யூ கேன் அசஸ். அப்படி லேட்டஸ்டாக வந்த அசஸ்மெண்ட் தான் இந்த ஈரோடு பை எலெக்ஷனோட அசஸ்மெண்ட்டு. அதில் தான் இவருக்கு இவ்வளோ புள்ளி விவரம் காட்டுது. ஸோ இப்போ அது போதுமானதாக இருக்கும் கூட்டணி. அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த இப்போ ஆதவ் அர்ஜுனுடைய பங்கு தாவேக்கால அதுவாக தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சியில் அவர் இணைஞ்ச உடனே ஒரு பெரிய பொறுப்பு. ஆமாம், அப்படிங்கும்போது என்ன இம்பேக்ட் அவர் வந்து ரெண்டு விஷயம் ஹி வில் கான்ட்ரிபியூட். ஒன்று மணி, ரெண்டாவது இந்த எலெக்ஷன் தொடர்பான ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஜான் இருந்தாலும் ரெண்டு பேரும் மேபி அடிஷனலாக ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்து அவர் அறிக்கையே தான் சொல்லுது. ஆமாம், அவரோடு இணைந்து. அப்போ ரெண்டாவது அதில் தான் அவருடைய ஸ்ட்ரென்த். அது மாநாடுகள் நடத்துறது, மக்களை ஒருங்கிணைக்கிறது. இப்போ அவர் விசிகேல என்ன பணிகள் செய்திருந்தாரோ அதை தான் இங்கேயும் செய்வார். அந்த விதத்தில் அது ப்ளஸ் தானே தாவேக்காவுக்கு. ரெண்டாவது இதை விட முக்கியமான பாயிண்ட் வந்து யார் போய் கூட்டணி பேசுறதுன்னு இருக்கு. ஏன்னா நெகோசியேஷன் அது வந்து ஒரு ஆர்ட் பிளஸ் வந்து எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு அதை வந்து பேரம் பேசுறது தான், லிட்டரலா பேரம் பேசுறது தான். அப்போ அதுக்கு எப்போதுமே தலைவர்கள் போய் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உட்கார முடியாது. சைன் பண்றது தான் தலைவர்கள் வருவாங்க. அதுக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள். இப்போ 50 தொகுதியை வச்சுப்போம், விஜய்க்கு 50 தொகுதினா எது அந்த 50 தொகுதி? அதில் தோக்குற தொகுதி எத்தனை, ஜெயிக்கிற தொகுதி எத்தனை? எங்கே நமக்கு இப்போ ஏடிஎம்கே நினைக்கும் ட்ரெடிஷ்னலாக நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே ஏடிஎம்கே ஜெயிக்காது அப்படின்னு இருக்கும்போது விஜயோட காம்பினேஷன் ஃபுல்லாக சென்னை சிட்டி 10 தொகுதி சென்னை எடுத்துக்க அப்படின்னா நீயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ எந்தெந்த தொகுதியை அலாட் பண்ணுறது ஒன்று, நம்பரை அலாட் பண்ணுறது, அப்புறம் எந்த தொகுதியை அலாட் பண்ணுறது, இது ஒரு சிக்கல். இதுக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களும் ஒரு ஆய்வு வச்சுருப்பாங்க, அவங்களும் ஒரு ஆய்வு வச்சுருப்பாங்க. இந்த ஆய்வர்கள்லாம் ஒப்பிட்டு இல்லைங்க எங்களுக்கு இங்கே ஓட்டு இங்கே குறை இங்கே இப்படியெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அப்போதான் வந்து தலைவர்கள் வந்து கையெழுத்து போட்டு அதை இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் திரைமறைவிலேருந்து தகவலில் தான் கேட்டுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் வேணும்ல, ஒரு ஃபேஸ் வேணும்ல. அது வந்து நம்ம ஆதவ் அர்ஜுன் பண்ணலாம், நிர்மல்குமார் பண்ணலாம், ஜானும் அதில் இருப்பார். பட் ஒரு குரூப்பாக போகும்போது தானே நல்லாயிருக்கும். அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்களே, அது போயிட்டு திருமாவளவனை பார்த்து வந்துட்டாரு, கம்யூனிஸ்டுகளை பார்க்க போறான்றாரு. அடுத்தது ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட போய் உட்காந்து பேசிட்டு வரலாம். அவங்களையுமா ஐயா பேசுறதுக்கு என்ன ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு, நான் வந்து சிபிஎம் தலைவர்களை போய் சந்திப்பேன் அப்படின்றாரு. இப்போ போய் நான் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு அது இப்போ அப்படி தொடங்கும். நிச்சயமா என்ன ஃபீல் பண்றீங்க, இந்த பக்கம் வர மாதிரி இருக்கீங்களா, நம்ம எது பேசலாம், இப்படி தானே ஆரம்பிப்பாங்க. அப்போ இனிஷியேட் பண்றதுக்கு ஆதவ் வில் பி த ரைட் பர்சன். இப்போ உடனே அங்கே கட்சியில் சேர்ந்துட்டு பதவி வாங்கிட்டு நேராக திரும்ப பார்த்தது இல்லை, திரும்ப பார்த்தது உடனே அலையன்ஸுக்காகன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சுல. இனிமேல் மறுபடியும் அவர் போய் வரக்கூடாதுலாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த கட்சியில் போயிட்டு அண்ணன் பார்க்க போறேன்னு கூட கூட்டணி பேசலாம். அந்த டோர் ஓப்பன் ஆகுது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் திமுக ரசிக்காதுல்ல சார்? ரசிக்காதுதான், அது சிக்கல் தானே. விசிகே வந்து கொத்தடிமையா திமுகவுக்கு அப்படிலாம் கிடையாதுல்ல. இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ விஜய் ஒரு பக்கம், இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கவங்கள்ட்டையும் பேசணும், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே மட்டுமே போதுங்க. ஏடிஎம்கே மட்டுமே போதும். சேஃபர் சைடுக்கு இன்னொரு கட்சி இருந்தால் அவங்க அதிகபட்சமான சேஃபர் சைடுக்கு ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இது இருந்தாலே போதும். வெரி டஃப் ஃபைட்டு அவங்க கொடுக்க முடியும். மேபி 1 or 2 பார்ட்டிஸ் வந்ததுன்னா தே கேன் இதுலேயே நல்லா வின் பண்ணிட முடியும். டிஎம்கே கூட்டணி அப்படியே இருந்துச்சுன்னா அசைக்க முடியாதுனால அல்டிமேட்லி இங்கே வந்து நம்பர் தானங்க முக்கியம். ஓகே, விஜய் வந்து ஓட் புல்லர்.
அவர் வந்து இன்னமும் ஒரு மாநாட்டிலே இவ்வளோ நம்பர்ஸை சேர்த்து க்ரௌட் புல்லர் தாண்டி இப்போ ஓட் புல்லர். ஆமாம். ஓகே. அப்போது ஏடிஎம்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எலெக்ஷன் மெஷின். இது ரெண்டும் கம்பைன் ஆகுனா என்ன ஆகும்? அவங்களுக்கு இந்த மெஷின் தேவை, ஏடிஎம்கேக்கு இந்த ஓட் புல்லர் தேவை. அப்போ வந்து இட் வில் பி அ சூப்பர் காம்போவாக இருக்கும்ல. எழுத்துல ஓகே சார், பேச்சில் ஓகே, அது களத்துல ஜெல் ஆகுமா? இல்லைங்க, பல விஷயங்கள் இருக்குல்ல. கிரே ஏரியா இருக்குன்னா இருக்கு. விஜயோட கிரே ஏரியான்னு சில கிரே ஏரியா இருக்கு. அதில் முக்கியமானது வந்து செய்தியாளர்களை அவர் எதிர்கொள்ளாமல் போகிற விதம். அது வந்து அவர் ஒன்று ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்காக மேபி ஒரு நாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இருக்கலாம். பட் ஹி ஹேஸ் டு கீப் தட் அஸ் அ ஹேபிட். எப்பெல்லாம் செய்தியாளர்களை சந்திக்க 2 விஷயம் இன்டராக்ஷன், ப்ரெஸ் இன்டராக்ஷன் வந்து சினிமா ப்ரெஸ் இன்டராக்ஷன் மாதிரி இருக்காது. இட் வில் பி மோர் சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நிறைய தகவல்களும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து லாபம் நோக்கம் இல்லாமல் தகவல்களை சொல்கிறது வந்து செய்தியாளர்கள் தான். அப்போது அவர் வந்து ஒரு 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 ஹி ஷுட் இனிஷியேட் செய்தியாளர்களை சந்திக்கிறத வந்து அது ஒரு பழக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் வச்சுக்கணும். அப்போ மட்டும்தான் அவருடைய உண்மையான அரசியல் முகம் வந்து மக்களுக்கு போய் சேரும். மற்ற எல்லாமே ஸ்டேஜ் தானே, மற்ற எல்லாமே வெல் ஆர்கனைஸ் ப்ரீ பிளே. சினிமாவை பொறுத்தவரைக்கும் ட்ரெயின் கூட அவன் சொல்லும்போது தான் வரும். கரெக்டுங்களா? பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு மாநாடு போடுறீங்க சார், இங்கேருந்து ரேம்பில் வர்றீங்க, இந்த இடத்துல நடக்கிறீங்க, இந்த இடத்துல ஓடுறீங்க, இந்த இடத்துல துண்டை தூக்கி போடுறீங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட முடியும். ஆனால் ப்ரெஸ் மீட்டு அப்படி நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சு நடத்தவே முடியாது. எவனாவது ஒருத்தன் டமால்னு ஒரு பாம்பு தூக்கி போட்டுருவான். ஒரு சப் கொஸ்டின் ஒரே ஒரு சப் கொஸ்டின் அது வந்து அதுதான் உங்களுடைய ட்ரூ ஃபேஸ், ட்ரூ நாலேஜ், ட்ரூ இன்டெலிஜென்ஸை மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். நிறைய பெரிய சோகால் பிக் ஸ்டார்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் டமால்னு ஆயிடுறாங்களே, அதை நம்ம பார்த்துருக்கோம்ல. பட் அது ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ரொம்ப குரூஷியலான டைமில் அதை போய் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து பயந்து ஓடுறதை விட தொடக்கத்துலேருந்து இப்பத்துலேருந்து அவர் அதை பண்ணிட்டார்னா தென் ஹி வில் நாட் ஹாவ் எனி மோஸ்ட் ஆஃப் த கிரே ஏரியா. அவர் வந்து ஏன்னா செய்தியாளர்களுக்கு தான் நிறைய செய்திகள் தெரியும். இவங்க வந்து இவங்களோட கட்சி ஆட்கள் சொல்கிறத விட ரொம்ப கரண்ட்டாக அவரை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு செய்தியாளர் சந்திப்பும் ரொம்ப ரொம்ப அவருக்குமே ரொம்ப முக்கியம். அது மக்களுக்கு இவர் எப்படியான தலைவர் அப்படின்றத அவருடைய மதிப்பை உயர்த்துவதற்கும் குறைப்பதற்கும் அது ரொம்ப இவர் பிரஸ் ரிலேஷன்ஷிப் தாங்க ஒரு உண்மையான ஒரு அரசியல். ரெண்டு சொல்றீங்கல்ல, உயர்த்துவதற்கும் குறைப்பதற்கும். அப்ப அந்த குறைப்பதற்கு ஹேண்டில்ஸ் அந்த வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம்ல. யாரு இல்ல பிக் ஸ்டார்ஸ் உடைஞ்சு போறாங்கல்ல பிரஸ் மீட்ஸ்ல, அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது தப்பு இல்ல, அது தவறு இல்லையா? ஜனநாயகத்துல பிரஸ்ன்றது இட் பிளேஸ் a crucial role. இன்னைக்கு எல்லாரும் பிரஸ் மீட் பண்றாங்களா என்ன? அப்படி இல்லையேன்னு ஒரு வாதம் தவறு இல்ல. இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணல, அவங்க எல்லாம் தப்பான ஆட்கள். விஜயும் தப்பான ஆளா இருக்கணும். ஆமா, அப்படி இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இந்த குடும்ப அரசியலுக்கு காங்கிரஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப காங்கிரஸ்ல தான் தப்பு தான்டா, நீ எதுக்கு வச்சிருக்கிற? இந்தியா ஃபுல்லா இருந்தாலும் தப்பு தான். அவங்க அந்த கட்சி வச்சுக்கலையா, அதுவும் தப்பு. நீ எதுக்கு அங்க முட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் அது. நம்ம முதல்வர் M.K. ஸ்டாலின் இதுவரையும் பிரஸ்ஸை பார்த்துருக்கிறாருன்னா பார்த்ததே இல்லை. பார்த்துருக்காரு. எங்க பார்த்துருக்காரு? போற போக்குல பைட்டு கொடுத்துட்டு போறதா? செக்ரட்டேரியட்ல பிரஸ் ரூம் இருக்குதா இல்லையாங்க? இருக்கு சார். அங்க எத்தனை பிரஸ் மீட்டிங் நடந்துருக்கு? இல்லை சார், வெளியில எங்கேயா போகும்போது கூட ஏங்க அது ப்ரெஸ் மீட் கிடையாதுங்க. அது போகிற வழியில் ரிப்போர்ட்டர் மைக் நீட்டுறது. அது வந்து ஒரு இப்போ ஈரோடு எலெக்ஷன் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் அதுவா ப்ரெஸ் மீட்டு? அது ப்ராப்பரா செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லி என்னைக்கு நடந்திருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்ல ஒன்று நடந்தது, அது கூட இட்ஸ் நாட் அ ப்ரெஸ் மீட். அறிவாலயத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான வெல் சொஃபிஸ்டிகேட்டட் ப்ரெஸ் ரூம் இருக்குதுங்க. அங்கே ஏதாவது ப்ரெஸ் மீட் நடந்திருக்கா? சிஎம் ஆன பிறகு செக்ரட்டேரியட்ல ஒரு ப்ரெஸ் ரூம் நடந்தது. செக்ரட்டேரியட் பீட் ரிப்போர்ட்டர்ஸ்னே ஒரு 60 பேர் இருப்பாங்க. டெய்லி காலையில் அவங்க அங்கே போயிடுவாங்க. எத்தனை முறை அந்த ப்ரெஸ் ரூம்ல சிஎம் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு? பிஎம் பார்த்துருக்காரா? பிஎம் பார்த்துருக்காரு. அவரும் இல்லை, ஓ மை காட்னு ஓடுறாரு. அதுதான் சொல்லுவேன். இதை ஏன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்றோம்? இன்டராக்ஷன் எங்க? நீங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அதுல 50 கட்டு வருது, வார்த்தைக்கு ஒரு கட்டு, அப்புறம் எத்தனை டேக்கு,
அது வந்து ஒரு வீடியோ வருதுன்னு வைங்களேன், அது ஒன் வே கம்யூனிகேஷன் தானே. ப்ரெஸ்ன்றது யார்? அவங்க வந்து மக்கள் என்ன உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறாங்களோ அந்த கேள்வியை தான் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, நோ, யூ ஆர் அட்ரஸிங் டு த பப்ளிக். உங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கும் உங்களுக்கும் பாலமாக இருக்கிறது தான் ப்ரெஸ்ஸு. அதை நீங்கள் பார்க்காம நான் வந்து ட்விட்டரில் வீடியோ போட்டுறேன், அது மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுறேன், ட்விட்டரில் அறிக்கை விட்டுறேன் அப்படின்றது. டெக்னாலஜி வளரும் போது ஹியூமன் இன்டராக்ஷன் இருக்குல்ல. இப்போ இது ஒன்றா பழைய காலத்து கேமரா வச்சுக்கிட்டா இல்லை ஃபிலிம் கேமரா வச்சுக்கிட்டா நம்ம ஷூட் பண்ணுறோம், அப்படி கிடையாதுல்ல. இதுவும் இது ஹியூமன் இன்டராக்ஷன் இருக்கணும். விஜய் அதை வைக்கணும் டெஃபினட்டா, இல்லைன்னா இட் வில் ஹேவ் எ வெரி நெகட்டிவ் இம்பேக்ட். என்னைக்காவது ஒரு வழி இல்லாமல் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது சொதப்பிருச்சுன்னு வைங்களேன், அது பயிற்சி வேணும்ல. ஸோ ப்ரெஸ் மீட் கண்டினியூஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறது வில் ஹாவ் அ கிரேட் இம்பேக்ட் ஃபார் பூஸ்டிங் எ பர்சன். நீங்கள் வந்து நான் வந்து திருமாவளவன் ப்ரெஸ் ஹேண்டில் பாருங்கள், என்னைக்காவது பேச முடியாது போயிருக்கிறாரா? வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவரே நின்று 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறார் இல்லையா? சீமான் பாருங்க, நீங்கள் வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேணாங்க, செய்தித்தாள்களை விளம்பரம் கொடுக்க வேணாம், ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினால உங்களுக்கு எல்லா டிவிலையும் அதை போட போகிறாங்கள. அப்போ யூ கெட் யுவர் பப்ளிசிட்டி மோர். அண்ட் உங்களுடைய கேலிபர் என்னன்றது மக்களுக்கு தெரியுங்களா? அவர் வந்து நீங்கள் வேறு ஏதாவது இருக்குதா கேள்வி இருக்குதா, நான் இல்லைன்னு போது தான் அவர் கிளம்புவார். அதே மாதிரி டிடிவி தினகரன் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஸ்ஸை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் அ க்ரோத். நீங்கள் 100 கோடி படம் நடிக்கிறத விட ஒரு ப்ரெஸ் மீட் வந்து உங்களை கொண்டு போய் பல இடங்களில் சேர்த்துரும். அந்த ஏரியா ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது. அதை நம்ம அடுத்த இந்த ஒரு வருஷத்தில் அது ஒரு வருஷம்லாம் முடியாது. ஓகே, உடனே ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்ன்றது தான். அது மட்டும்தான் நான் இப்போதைக்கு அவர்கிட்ட பார்க்குற ஒரு கிரே ஏரியாவை நான் பேசுகிறேன். ரெண்டாவது அந்த பசங்க, சின்ன பசங்க அந்த டிபேட்லாம் வரவங்களுக்கு அது ஓகே, அது நாளடைவில் சரியாயிடும். அது இந்த ஏரியாவை ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ். நன்றி சார், உங்களோட என்ன பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.